ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி அம்மா பார்த்தீங்கன்னா மீனும் முருங்கைக்கீரையும் மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முருங்கைக்கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் வந்து நகர மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் தக்காளி வெங்காயம் எல்லாமே வீட்டில் இருந்ததுங்க. ஸோ அம்மா மீனுக்காகவே வந்து ஸ்பெஷலாக போனாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மீன் பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சுங்க. சரி, இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நிறைய பேருக்கு மீன் க்ளீன் பண்ண தெரியும், பட் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது தெரியாதுங்க. எனக்கே வந்து கல்யாணமான புதுசில் தான் நான் கற்றுக்கிட்டேன் மீன் கழுவுறதுக்கு. பாருங்கள், 4 சைடும் விங்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற செதில், சைடில் இருக்கிற 2 சைடு இருக்கிற செதிலை எடுத்துட்டு, ஸோ இந்த தலையை பிடிச்சி இப்படி கீழேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தலை வந்துடுங்க. ஸோ உள்ளே இருக்கிற வயிற்று பகுதி நல்லா க்ளீன் பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ கீழே இருக்கிற வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக மீன் க்ளீன் ஆகிடுங்க. மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா நகர மீன் வந்து குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. நான் எங்கள் அம்மாவுக்காக தலையோட மீனும் வாஷ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு 2-3 மீன் மட்டும் அப்படி வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். பாருங்கள், தண்ணியில் காட்டி வயிற்று பகுதி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ மீன் வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து வராசி விட்டுட்டு, ஸோ 2 தண்ணியில் நல்லா கழுவி விட்டோன்னா சூப்பராக மீன் ரெடி ஆகிடுங்க. மீன் கழுவுறது ரொம்பவே ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதால் அப்படி சொல்கிறேனான்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் கழுவ ஈஸி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்காக தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி ஊற்றுவோங்க மீன் குழம்புல. மசாலா பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுப்போம். அதுக்கப்புறம் வெந்தயம் அரிசி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்தெடுத்து அதை வந்து மசாலாவில் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோங்க. ஸோ அவ்வளோதான். அந்த மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிப்போங்க. ஸோ இப்போ புளிக்கரைசலில் எல்லா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மசாலா நல்லா குக் ஆனதுமே நம்ம இந்த புளிக்கரைசலில் சேர்த்துட போகிறோங்க. மசாலாவை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அது குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மீன் வந்து மசாலா கலந்துக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு 4 மீன் வந்து தனியாக எடுத்துட்டேன் குழம்புக்கு போடுறதுக்காக. என் பசங்களுக்கு மீன் ஃப்ரை தான் பிடிக்கும், குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ அதுலேருந்து தனியாக மீன் எடுத்துகிட்டு நான் வந்து மசாலா கலக்கி வச்சுட்டேங்க. இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துட்டு இது மூடி வச்சு கொதிக்க விட்டுருணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இது சூப்பராக கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம வந்து எண்ணெய் மேலே வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நல்ல வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட 2 பத்து தேங்காய், ஒரு 4 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். நல்லா வந்து வெங்காயத்தோடு நீங்கள் வந்து அந்த மசாலாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கீரையை வாஷ் பண்ண கீரையை சேர்த்துக்கோங்க. இதை வந்து அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த ஜாரில் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கீரையோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து கீரை பொரியலும் ரெடி ஆகிடுங்க. இப்போவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு. கீரை பொரியலும் சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு எம்மியான மீன் குழம்பு, மீன் வறுவல், எங்களுக்கு எம்மியான கீரை பொரியல் சாப்பாடுங்க. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த vlog எப்படி இருந்ததுன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் தவாவில் ஃப்ரை பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாய்.